minutes. All right. So next, let's go somewhere else. Let's go talk about robotics, shall we? March 18, 2025 GPU டெக்னாலஜி கான்ஃபரன்ஸில் NVIDIAவோட CEO ஜென்சன் ஹுவாங் வந்து நிறைய விஷயத்தை பற்றி பேசினார். அதில் ஒன்று தான் ப்ளூ. NVIDIA அவங்களோட கேம் சேஞ்சிங் ரோபோட்டான ப்ளூவை இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினாங்க. அண்டு இது ஒன்றும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு நார்மல் ரோபோட்லாம் இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோபோட். முதல்ல வாட் இஸ் ப்ளூ? And so today we're announcing something really, really special. It is a partnership of 3 companies, DeepMind, Disney Research, and NVIDIA, and we call it Newton. கூகுள், DeepMind, டிஸ்னி ரிசர்ச், அப்புறம் NVIDIA, இந்த 3 கம்பெனிஸும் ஒன்றா சேர்ந்து கொலாபரேட் பண்ணி உருவாக்கின ரோபோட் தான் ப்ளூ. ரோபோட்டிக்ஸில் ப்ளூ வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ அப்படின்னே சொல்லலாம். ப்ளூ வந்து ஒரு அட்வான்ஸ்டு ரோபோட் அப்படின்றத பார்த்தோம். மற்ற ரோபோட்டுக்கும் ப்ளூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற ரோபோட்ஸ்ட்டு இல்லாத ஒன்று ப்ளூட்ட இருக்குது. அதுதான் நியூட்டன் ஃபிசிக்ஸ் என்ஜின். நியூட்டன் ஃபிசிக்ஸ் என்ஜின் அப்படின்னா அது ஒரு தனி டாப்பிக்கு. பட் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஹை லெவல் சிமுலேஷன் டெக்னாலஜி. அதை யூஸ் பண்ணி ரியல் வேர்ல்டு ப்ரிசிஷனோட ரோபோட்ஸை நம்மளால் மூவ் பண்ண முடியும். மற்ற ட்ரெடிஷ்னல் ரோபோட்ஸ்லாம் நடக்கிறத பார்த்தா ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஆனால் ப்ளூவால் ரியல் டைம் ஃபிசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக, ஸ்மூத்தாக, இன்னும் நேச்சுரலாக மூவ் பண்ண முடியும். அண்ட் இதில் பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? Today we're announcing that Groot N1 is open sourced. NVIDIA வந்து நியூட்டனை ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் வேர்ல்டு வைடாக இருக்கிற எல்லா டெவலப்பர்ஸுமே அதை யூஸ் பண்ணி இன்னும் க்ரேஸியான ரோபோட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ண முடியும். கடைசியாக இது வெறும் ஜஸ்ட் அனதர் ரோபோட் அப்படின்றதையும் தாண்டி ரோபோட்டிக்ஸோட ரெவல்யூஷன் இது. இதுக்கு வந்து நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. இதால் மனுஷங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக கூட ஆக முடியும். ஆல்ரெடி என்ன மாதிரி நிறைய பீப்புளுக்கு வந்து ChatGPT தான் இப்போ பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்குது. ப்ளூ மாதிரி ரோபோட்ஸ்லாம் டெவலப் பண்ணாங்கன்னு வைங்க, அதுதான் மனுஷனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகவே இருக்கும் இன் ஃப்யூச்சரில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.